ஒன்றும் இல்லைங்க, நானும் போராட்டத்தை முன்னேற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். சாப்பிட்ட கிடையாது வீட்டில், வாங்குற அளவுக்கு வசதியும் இல்லை. அதனால ஸ்கிப்பிங் ஒயர் இருந்தது. நான் எப்பயும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள். சரி, அதையும் ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. அதனால யூஸ் ஆகாத பொருள் எப்படியாவது யூஸ் பண்ணி போராட்டத்தை வெளிப்படுத்துவோம். நமக்குள்ள இருக்க ஒரு போராட்டம் கொண்டதுக்கான இதுவாக நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால தான் அதை போட்டேன். ஒன்றுதான்டா, இல்லை நீ என்ன சொன்னேன்ட்டு 6 மாதம் அரசியலை படிக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் லண்டனுக்கு போயிருக்காரு. வந்தாருன்னா அவ்வளோதான், ராஜ் களத்தில் இறங்கினா நீங்களாம் தாங்க மாட்டீங்கன்னு சொன்னியா இல்லையா? நானும் டிவி நீ எல்லாத்தையும் பார்த்துட்டேன்டா. லண்டனுக்குலாம் போன அண்ணா ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுவார்னு எதிர்பார்த்தடா. என்னடா இது? அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது உண்மையிலேயே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் தான். அதை ஏதாவது ஒரு கட்சி கண்டிப்பாக உறக்க ஒரு குரலை எதிர்த்து கேட்டாங்கன்றதை நம்மளும் மணித்தரமாக நம்புகிறோம். அதை பண்ணி தான் தீரும். ஆனால் அதுக்காக கையெடுக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையிலேயே மக்களுக்கு பொழுதுபோக்கான விஷயமா மாறிடக்கூடாது. அதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு அரசியல் கட்சிகள்லாம் செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். போராட்டம் பண்ணால் நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தனித்தனியாக இருந்து போராடலான்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அந்த தலைவர்களாக இருந்தாங்களா? தனித்தனியாக இருந்து போராடினாங்களா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் நான் பார்த்ததில்லை. போராடுவாங்க, கைது செய்யப்படுவாங்க, சிறைக்கு செல்வாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி போராடுவாங்க, திருப்பி கைது செய்யப்படுவாங்க, திருப்பி சிறைக்கு செல்வாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி போராடுவாங்க. அப்படிப்பட்டவர்களான போராளியாக இருக்க முடியும். அரெஸ்ட் பண்ணப்படுறதை பற்றி கொஞ்சம் அச்சப்படுறதோ எப்படி ஒரு போராளிக்கான குணமாக இருக்கும்? மச்சா உன்னே தான் கேட்குறேன். ஆக்கப்பூர்வமான அரசியல் வரும் ஏடா. இது ஒரு நவீன விதமான போராட்டமாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரியான போராட்டங்கள்லாம் முன்னிறுத்தும் போது ரொம்ப புரட்சிகரமாகவே என்னால் உணர முடியும்.